ஜேவிபியினரையும் விசாரிக்க வேண்டும். மனோ கணேசன் வலியுறுத்தல் என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. அரசாங்கத்துக்கு அரசியல் லாபம் கிடைக்கக்கூடிய தேர்ந்தெடுக்கப்பட்ட சம்பவங்கள் பற்றி மாத்திரமின்றி அனைத்து மனித உரிமைகள் மீறல்கள் குறித்தும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க பொதுவான ஆணைக்குழு ஒன்றை நியமித்து ரணில் விக்ரமசிங்கவிடமும் தமிழ் முஸ்லிம் அரசியல்வாதிகளிடமும் மாத்திரமின்றி ஜேவிபியினரிடமும் விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும் என தமிழ் முற்போக்கு தலைவர் மனோ கணேசன் அவர்கள் நேற்று கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இந்த விடயங்கள் தொடர்பாக தன்னுடைய கருத்தை முன்வைத்திருப்பதாக அந்த செய்தியும் தொடர்வதை நாங்கள் காணலாம். எனவே இந்த பட்லந்த முகாம் தொடர்பான அறிக்கை சட்டமா அதிபரிடம் சமர்ப்பிக்கப்பட்டு அது தொடர்பில் வழக்கு தொடரப்பட வேண்டும். அங்கு இடம்பெற்ற கொலைகள் உள்ளிட்ட குற்றச்செயல்கள் தொடர்பில் ஆராய வேண்டும். எனினும் பட்லந்த வதை முகாம் பற்றி மாத்திரம் ஏன் விசாரிக்க வேண்டும் என்ற கேள்வி தமிழ் மக்கள் மத்தியில் காணப்படுகிறது. 1948ஆம் ஆண்டிலிருந்து பல்வேறு சந்தர்ப்பங்களில் தமிழர்களுக்கு எதிரான குற்றச்செயல்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அதன் பின்னர் வெலிக்கடை சிறைச்சாலை படுகொலை, இறுதி போது தமிழர்கள் கொல்லப்பட்டமை, குடும்பத்தோடு சென்று ராணுவத்திடம் சரணடைந்தவர்கள் காணாமலாக்கப்பட்டமை, கொழும்பில் இடம்பெற்ற கொலைகள், கடத்தல், காணாமலாக்கப்பட்டவர்கள் என்ற தொடர்பிலும் விசாரணை முன்னெடுக்கப்பட வேண்டும். இவை மாத்திரமின்றி சர்வதேச அளவில் பேசப்பட்ட இனப்படுகொலைகள் தொடர்பிலும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும். எனவே பட்லந்த விவகாரம் தொடர்பில் மாத்திரமின்றி தமிழ் முஸ்லிம் மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் தொடர்பிலும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும். அரசாங்கத்துக்கு அரசியல் லாபம் கிடைக்கக்கூடிய தேர்ந்தெடுக்கப்பட்ட சம்பவங்கள் பற்றி மாத்திரமின்றி அனைத்து மனித உரிமைகள் மீறல்கள் குறித்தும் விசாரணை முன்னெடுக்கப்பட வேண்டும். நாட்டில் எந்த ஒரு பகுதியிலும் பயங்கரவாதமோ அல்லது அரச பயங்கரவாதமோ இருக்கக்கூடாது. விசாரணைகளுக்கு எமது முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவோம். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க பொதுவான விசாரணை ஆணைக்குழுவை நியமித்து ரணிலை மாத்திரமின்றி தமிழ் முஸ்லிம் அரசியல்வாதிகளை மாத்திரமின்றி ஜேவிபியினரும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்பதாக நேற்று தினம் இந்த விவகாரம் தொடர்பாக நடத்திய ஊடக சந்திப்பில் மனோ கணேசன் எம்பி அவர்கள் தெரிவித்த கருத்து முக்கியமாக இருப்பதை காணலாம்.